எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த செஷனில் வந்துட்டு கூகுள் ஸ்ப்ரெட்ஷீட் எப்படி நம்ம ஷேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு வீடியோவில் வந்துட்டு நான் கூகுள் ஸ்ப்ரெட்ஷீட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் ஒரு ஷீட் க்ரியேட் பண்ணுறேன். நியூவில் போயிட்டு கூகுள் ஷீட்டில் ஆக்சுவலாக ஸ்ப்ரெட்ஷீட்டோட நேம் வந்து நம்ம இங்கே கொடுப்போம். இப்போ நான் வந்துட்டு இப்போ இந்த ஸ்ப்ரெட்ஷீட்டில் வந்துட்டு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னா கூகுள் ஸ்ப்ரெட்ஷீட் வந்துட்டு நம்ம எங்கேருந்துனாலும் ஜஸ்ட் இமெயிலில் லாகின் பண்ணுறது மூலமாக நம்ம வந்துட்டு ஸ்ப்ரெட்ஷீட் எங்கேருந்து வேணாலும் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் இப்போ கூகுள் ஸ்ப்ரெட்ஷீட் வந்துட்டு எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த ஃபைலை யாருக்காவது நம்ம ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல வந்து ஷேருங்கிற பட்டன் இருக்குது. இப்போ இந்த பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்துட்டு யார் கூட வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம இமெயில் ஐடிஸ் வந்து இங்கே கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த கூகுள் ஸ்ப்ரெட்ஷீட் ஷேர் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் வந்து அவங்க இதில் இருக்கிற எடிட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஆக்சஸ் வேண்டாம், ஜஸ்ட் வியூ பண்ணுறதுக்கு மட்டும் ஆக்சஸ் போதும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ வந்துட்டு நான் இங்கே இமெயில் ஐடி கொடுத்துட்டு ஜஸ்ட் இங்கே கேன் எடிட்னு சொன்னால் இங்கே நம்ம ஆட் பண்ண எல்லாருமே வந்துட்டு இந்த ஸ்ப்ரெட்ஷீட்டை ஆக்சஸ் பண்ண முடியும், எடிட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு வந்து இன்கேஸ் நம்ம ஷேர் பண்ணுறவங்க ஜஸ்ட் ஷீட்டை பார்த்தா போதும், அவங்களுக்கு வந்து எடிட் பண்ணுறதுக்கு ஆக்சஸ் தேவையில்லை அப்படின்னு சொன்னால் இங்கே கேன் எடிட்னு இருக்கு இல்லைங்களா, இங்கே ஒரு குட்டி ட்ராப் டவுன் பாக்ஸ் இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து கேன் கமெண்ட், கேன் வியூ அப்படின்னு சொல்லிட்டு மித்த ஆப்ஷன்ஸும் இருக்கும். இப்போ இதை கேன் கமெண்ட்னு கொடுத்தீங்கன்னா இதுக்கான அதில் வந்து கமெண்ட்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ண முடியும் அந்த ஸ்ப்ரெட்ஷீட்டில், அவங்களால எடிட் பண்ண முடியாது. இப்போ கேன் வியூன்னு சொல்லி கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க இந்த ஸ்ப்ரெட்ஷீட்டை ஜஸ்ட் பார்க்க மட்டும்தான் முடியும். இப்போ நம்ம நார்மலாக கேன் எடிட் ஆக்சஸ் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம அவங்க ஆக்சஸ் கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் மெயில் போகும், அதாவது மகி வந்து இந்த டாக்குமெண்ட்டு ஷேர் பண்ணி விட்ருக்காங்க உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம அதில் கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக இந்த லிங்க்குக்கு வந்துடும். பட் கேன் வியூ ஆக்சஸ் கொடுத்தோன்னா அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மெயில் போகாது. அப்போ நம்ம எப்படி அவங்களுக்கு வந்து இந்த லிங்க் அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கெட் ஷேரபிள் லிங்க்னு இருக்குது பாருங்கள். இதை ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கீழே வந்துட்டு இதோட லிங்க் வந்துடும். அப்போ நீங்கள் வந்து இந்த லிங்க்கு கொடுத்தா யார் வேணாலும் இந்த டாக்குமெண்ட் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஜஸ்ட்டு இந்த இடத்துல நீங்கள் ஆல்ட்ரு பண்ணிங்கன்னா போதும். இந்த ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட்டு நம்ம இப்போ மெம்பர்ஸ் இப்போ மேபி நிறைய பேர் இப்போ டீம் ஒர்க்கெல்லாம் ஒர்க் பண்ணுறவங்க வந்து எல்லாத்துக்குமே எல்லாத்தோட இமெயில் ஐடியும் நம்மக்கிட்ட இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ இமெயில் ஐடி இருக்கிறவங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஜஸ்ட்டு இங்கே 1 or 2 பீப்புள்னா ஜஸ்ட் நம்ம இங்கே இமெயில் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு கேன் வியூ கேன் எடிட் ஆக்சஸ் கொடுத்துடலாம். பட் இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஒரு 20 of people வந்து நீங்கள் ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எல்லாத்துக்கும் போயிட்டு இங்கே இமெயில் ஐடி ஆட் பண்ணிட்டு இருக்கணும்னு இல்லை. நீங்கள் இந்த இடத்துல வந்துட்டு இந்த லிங்க் யார்கிட்ட இருந்தாலும் அவங்க வந்துட்டு இந்த லிங்க் இருக்கிறவங்க இதை எடிட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் இந்த லிங்க்கை மட்டும் நீங்கள் ஜஸ்ட் இது பண்ணி விட்டீங்கன்னா போதும். இந்த லிங்க் யார்கிட்ட இருக்கோ அவங்களால இந்த டாக்குமெண்ட் ஆக்சஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் யாருக்கு எனி ஒன் வித் லிங்க் கேன் கமெண்ட்னா மேபி நீங்கள் 50 பேர்த்துக்கு இந்த லிங்க் கொடுக்குறீங்கனாலும் 50 பேருமே உங்களுக்கு வந்து இந்த டாக்குமெண்ட்டில் கமெண்ட் பண்ண முடியும். சேம் நம்ம எனி ஒன் வித் லிங்க் கேன் வியூ அப்படின்னு சொன்னால் நம்ம இப்போ குரூப் சாட்டில் சென்ட் பண்ணுறோம் அந்த லிங்க் அப்படின்னா யாரெல்லாம் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுறாங்களோ எல்லாத்துக்குமே இந்த டாக்குமெண்ட் வந்து வியூ ஆகும். அப்புறம் வேறு என்ன அப்படின்னு சொன்னால் இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு பீப்புள் இதுக்கு வந்து இன்வைட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இது ஜஸ்ட் நீங்கள் ஆக்சஸ் கொடுக்குற மாதிரி தான். ஜஸ்ட் அவங்களோட இதை மட்டும் இது பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இமெயில் ஐடி ஆட் பண்ணிட்டோன்னு சொன்னால் அவங்களுக்கு அதில் ஆக்சஸ் போயிடும். நீங்கள் இந்த இடத்துலையும் அந்த ஆப்ஷன் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்துட்டு இன்கேஸ் நம்ம வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் ரைட்ஸ் வந்து நம்ம மாற்றணும் அப்படின்னு சொன்னால்
இப்போ நீங்கள் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் ரைட்ஸ் மாற்றணும்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு வந்து இன்விடேஷன் சென்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கேன் எடிட் இது கொடுத்துட்டு அவங்கள ஓனராக செட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு இஸ் ஓனர்னு இது பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்மளோட இது போயிட்டு அவங்க வந்து ஓனர் ஆகிடுவாங்க. இது வந்து நம்ம அட்வான்ஸ்டு செட்டிங்ஸில் போயிட்டு தான் இது பண்ணோம். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்கேஸ் இந்த இதில் வந்து டாக்குமெண்ட் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைலில் நம்ம டவுன்லோட் ஆஸ்ன்னு கிளிக் பண்ணி இங்கே நம்ம வந்துட்டு என்னவா நம்மளுக்கு வேணுமோ நம்ம அந்த மாதிரி ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து வேறு யாரும் ஃபைல் டவுன்லோட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த அட்வான்ஸில் கிளிக் பண்ணி இந்த செகண்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, டிசேபிள் ஆப்ஷன்ஸ் டு டவுன்லோட் பிரிண்ட் அண்ட் காப்பி. ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா யார் இந்த ஃபைல் வந்து ஆக்சுவலாக எடிட்டபிள் ஆக்சஸ் இல்லாமல் இந்த ஃபைல் பார்க்குறக்கும் கமெண்ட் கொடுக்குறக்கும் மட்டும் வியூ இருக்கிறவங்களால இந்த ஃபைல் டவுன்லோட் பண்ண முடியாது, பிரிண்ட் பண்ண முடியாது, காப்பி பண்ண முடியாது. அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து நீங்கள் நம்ம வந்து இந்த டாக்குமெண்ட்டுக்கு ஓனராக இருந்துட்டு இப்போ நம்ம வந்து இன்னொருத்தவங்களை வந்து எடிட் பண்ணுறதுக்கு ஆக்சஸ் கொடுக்குறோம் இல்லைங்களா, அவங்க வந்து நியூ பீப்புள் ஆட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களால நீங்கள் யார் நியூ பர்சன்னாலும் நீங்கள் தான் ஆட் பண்ணணும். அந்த நம்ம லிங்க் நம்ம யாருக்கு ஷேர் பண்ணியிருக்கோமோ அவங்களால வந்து புது மெம்பர்ஸ்க்கு ஆக்சஸ் கொடுக்க முடியாது. இன்கேஸ் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.